365 நாட்கள் பைபிள் சவாலின் 83வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் 1 சாமுவேல் 13 முதல் 15 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த வாசிப்பு தேவனுக்கு கீழ்ப்படிதல் வெளிப்படையான பலியை விட முக்கியமானது என்பதை நினைவூட்டுகிறது. சவுலின் கதையின் மூலம் பகுதியளவு கீழ்ப்படிதல் இழப்பை ஏற்படுத்தும் என்றும் தேவன் முழுமையாக அவரை பின்பற்றும் இதயங்களை விரும்புகிறார் என்றும் நாம் கற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் திட்டங்களை விட உமது சித்தத்தை மதித்து உமது குரலுக்கு விசுவாசமாக கீழ்ப்படிக்க எங்களுக்கு கற்றுத்தரவும். தாழ்மையுடனும் அவரை பின்பற்றும் மனதுடனும் வாசிப்பை ஆரம்பிப்போம். Welcome to day 83 of the 365 Days Bible Challenge. Today we will be reading from 1 Samuel 13 to 15. These passages remind us that obedience to God is more important than outward success or sacrifice. Through Saul's story we learn that partial obedience leads to loss. But God desires hearts that follow Him completely. Lord, teach us to obey your voice faithfully and to value your will above our own plans. Let us begin with humility and a heart ready to follow Him. 1 சாமுவேல் அதிகாரம் 13. 1 Samuel chapter 13. வசனம் 1. சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷமாயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்டபோது. Verse 1. Saul reigned 1 year, and when he had reigned 2 years over Israel. வசனம் 2. இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலோடே கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் 1000 பேர் யோனத்தானோடே கூட பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான். Verse 2. Saul chose him 3,000 men of Israel, whereof 2,000 were with Saul in Michmash and in Mount Bethel, and 1,000 were with Jonathan in Gibeah of Benjamin. And the rest of the people he sent every man to his tent. வசனம் 3. யோனத்தான் கேபாவிலே தாணையம் இருந்த பெலிஸ்தரை முறிய அடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையினால் இதை எபிரெயர் கேட்கக்கடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காளம் ஊதுவித்தான். Verse 3. And Jonathan smote the garrison of the Philistines that was in Geba, and the Philistines heard of it. And Saul blew the trumpet throughout all the land, saying, Let the Hebrews hear. வசனம் 4. தாணையம் இருந்த பெலிஸ்தரை சவுல் முறிய அடித்தான் என்றும் இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு அருவருப்பானார்கள் என்றும் இஸ்ரவேலெல்லாம் கேள்விப்பட்டபோது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார்கள். Verse 4. And all Israel heard say, that Saul had smitten a garrison of the Philistines, and that Israel also was had in abomination with the Philistines. And the people were called together after Saul to Gilgal. வசனம் 5. பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 இரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூட்டிக் கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். Verse 5. And the Philistines gathered themselves together to fight with Israel, 30,000 chariots, and 6,000 horsemen, and people as the sand which is on the seashore in multitude. And they came up, and pitched in Michmash, eastward from Bethaven. வசனம் 6. அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கன்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளித்துக் கொண்டார்கள். Verse 6. When the men of Israel saw that they were in a strait, for the people were distressed, then the people did hide themselves in caves, and in thickets, and in rocks, and in high places, and in pits. வசனம் 7.
எபிரெயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயா தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். Verse 7. And some of the Hebrews went over Jordan to the land of Gad and Gilead. As for Saul, he was yet in Gilgal, and all the people followed him trembling. வசனம் 8. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறிப்போனார்கள். Verse 8. And he tarried 7 days, according to the set time that Samuel had appointed. But Samuel came not to Gilgal, and the people were scattered from him. வசனம் 9. அப்பொழுது சவுல், சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். Verse 9. And Saul said, Bring hither a burnt offering to me, and peace offerings. And he offered the burnt offering. வசனம் 10. அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிறபோது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனஞ்செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். Verse 10. And it came to pass, that as soon as he had made an end of offering the burnt offering, behold, Samuel came, and Saul went out to meet him, that he might salute him. வசனம் 11. நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறிப்போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே. Verse 11. And Samuel said, What hast thou done? And Saul said, Because I saw that the people were scattered from me, and that thou camest not within the days appointed, and that the Philistines gathered themselves together at Michmash. வசனம் 12. கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகனபலியை செலுத்தினேன் என்றான். Verse 12. Therefore said I, The Philistines will come down now upon me to Gilgal, and I have not made supplication unto the Lord. I forced myself therefore, and offered a burnt offering. வசனம் 13. சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய்ச் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். Verse 13. And Samuel said to Saul, Thou hast done foolishly. Thou hast not kept the commandment of the Lord thy God, which he commanded thee. For now would the Lord have established thy kingdom upon Israel forever. வசனம் 14. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். Verse 14. But now thy kingdom shall not continue. The Lord hath sought him a man after his own heart, and the Lord hath commanded him to be captain over his people, because thou hast not kept that which the Lord commanded thee. வசனம் 15. சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பெனியமீன் நாட்டிலுள்ள கிபியாவுக்கு போனான். சவுல் தன்னோடே கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிறபோது ஏறக்குறைய 600 பேர் இருந்தார்கள். Verse 15. And Samuel arose, and gat him up from Gilgal unto Gibeah of Benjamin. And Saul numbered the people that were present with him, about 600 men. வசனம் 16. சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் அவர்களோடே கூட இருக்கிற ஜனங்களும் பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவில் இருந்து விட்டார்கள்.
பெலிஸ்தரோ மிக்மாசிலே பாளையமிறங்கியிருந்தார்கள். Verse 16. And Saul, and Jonathan his son, and the people that were present with them, abode in Gibeah of Benjamin. But the Philistines encamped in Michmash. வசனம் 17. கொள்ளைக்காரர் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து 3 படையாய் புறப்பட்டு வந்தார்கள். ஒரு படை ஒப்ரா வழியாய் சூவால் நாட்டிற்கு நேராக போயிற்று. Verse 17. And the spoilers came out of the camp of the Philistines in 3 companies. 1 company turned unto the way that leadeth to Ophrah, unto the land of Shual. வசனம் 18. வேறொரு படை பெத்தொரோன் வழியாய் போயிற்று. வேறொரு படை வனாந்தரத்தில் இருக்கிற செப்போயிமின் பள்ளத்தாக்குக்கு எதிரான எல்லை வழியாய் போயிற்று. Verse 18. And another company turned the way to Beth-horon, and another company turned to the way of the border that looketh to the valley of Zeboim toward the wilderness. வசனம் 19. எபிரெயர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. Verse 19. Now there was no smith found throughout all the land of Israel. For the Philistines said, Lest the Hebrews make them swords or spears. வசனம் 20. இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழுவிரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தரிடத்துக்கு போக வேண்டியதாயிருந்தது. Verse 20. But all the Israelites went down to the Philistines, to sharpen every man his share, and his coulter, and his axe, and his mattock. வசனம் 21. கடப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்கூறுள்ள ஆயுதங்களையும் கோடரிகளையும் தாற்றுக்கோல்களையும் கூர்மையாக்குகிறதற்கு அரங்கள் மாத்திரம் அவர்களிடத்தில் இருந்தது. Verse 21. Yet they had a file for the mattocks, and for the coulters, and for the forks, and for the axes, and to sharpen the goads. வசனம் 22. யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமேயன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. Verse 22. So it came to pass in the day of battle, that there was neither sword nor spear found in the hand of any of the people that were with Saul and Jonathan, but with Saul and with Jonathan his son was there found. வசனம் 23. பெலிஸ்தரின் பாளையம் மிக்மாசிலிருந்து போகிற வழிமட்டும் பரம்பியிருந்தது. Verse 23. And the garrison of the Philistines went out to the passage of Michmash. 1 சாமுவேல் அதிகாரம் 14. 1 Samuel chapter 14. வசனம் 1. ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானயத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. Verse 1. Now it came to pass upon a day that Jonathan the son of Saul said unto the young man that bare his armor, Come, and let us go over to the Philistines' garrison, that is on the other side. But he told not his father. வசனம் 2. சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதளமரத்தின் கீழ் இருந்தான். அவனோடே கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராயிருந்தார்கள். Verse 2. And Saul tarried in the uttermost part of Gibeah under a pomegranate tree which is in Migron, and the people that were with him were about 600 men. வசனம் 3. சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாயிருந்த ஏலியின் குமாரனாகிய பினெகாசுக்கு பிறந்த இக்கப்போத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஈபோத்தை தரித்தவனாயிருந்தான்.
யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். Verse 3. And Ahi, the son of Ahitub, Ichabod's brother, the son of Phinehas, the son of Eli, the Lord's priest in Shiloh, wearing an ephod. And the people knew not that Jonathan was gone. வசனம் 4. யோனத்தான் பெலிஸ்தரின் தாணையத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பேர், மற்றொன்றுக்கு சேனே என்று பேர். Verse 4. And between the passages, by which Jonathan sought to go over unto the Philistines' garrison, there was a sharp rock on the one side, and a sharp rock on the other side. And the name of the one was Bozez, and the name of the other Sene. வசனம் 5. அந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கு எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கு எதிராகவும் இருந்தது. Verse 5. The forefront of the one was situate northward over against Michmash, and the other southward over against Gibeah. வசனம் 6. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தாணையத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரைக் கொண்டாகிலும் கொஞ்சம் பேரைக் கொண்டாகிலும் இரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். Verse 6. And Jonathan said to the young man that bare his armor, Come, and let us go over unto the garrison of these uncircumcised. It may be that the Lord will work for us. For there is no restraint to the Lord to save by many or by few. வசனம் 7. அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். Verse 7. And his armor-bearer said unto him, Do all that is in thine heart, turn thee, behold, I am with thee according to thy heart. வசனம் 8. அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். Verse 8. Then said Jonathan, Behold, we will pass over unto these men, and we will discover ourselves unto them. வசனம் 9. நாங்கள் உங்களிடத்துக்கு வருமட்டும் நில்லுங்கள் என்று நம்முடைய சொல்வார்களானால், நாம் அவர்களிடத்துக்கு ஏறிப்போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். Verse 9. If they say thus unto us, Tarry until we come to you, then we will stand still in our place, and will not go up unto them. வசனம் 10. எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால், ஏறி போவோம், கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றான். Verse 10. But if they say thus, Come up unto us, then we will go up, for the Lord hath delivered them into our hand, and this shall be a sign unto us. வசனம் 11. அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தாணையத்திற்கு முன் தங்களை காண்பித்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தர், இதோ எபிரெயர் ஒளித்துக் கொண்டிருந்த வளைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி. Verse 11. And both of them discovered themselves unto the garrison of the Philistines. And the Philistines said, Behold, the Hebrews come forth out of the holes where they had hid themselves. வசனம் 12. தாணையம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியையும் பார்த்து, எங்களிடத்துக்கு ஏறிவாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறிவா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி. Verse 12. And the men of the garrison answered Jonathan and his armor-bearer, and said, Come up to us, and we will show you a thing.
And Jonathan said unto his armor-bearer, Come up after me, for the Lord hath delivered them into the hand of Israel. வசனம் 13. யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டிக்கொண்டே போனான். Verse 13. And Jonathan climbed up upon his hands and upon his feet, and his armor-bearer after him. And they fell before Jonathan, and his armor-bearer slew after him. வசனம் 14. யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். Verse 14. And that first slaughter, which Jonathan and his armor-bearer made, was about 20 men, within as it were an half acre of land, which a yoke of oxen might plough. வசனம் 15. அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாகி தாணையம் இருந்தவர்களும் கொள்ளையிடப் போன தண்டிலுள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. Verse 15. And there was trembling in the host, in the field, and among all the people, the garrison, and the spoilers, they also trembled, and the earth quaked, so it was a very great trembling. வசனம் 16. பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். Verse 16. And the watchman of Saul in Gibeah of Benjamin looked, and, behold, the multitude melted away, and they went on beating down one another. வசனம் 17. அப்பொழுது சவுல் தன்னோடே கூட இருக்கிற ஜனங்களை நோக்கி, நம்மிடத்திலிருந்து போனவர்கள் யார் என்று இலக்கம் பாருங்கள் என்றான். அவர்கள் இலக்கம் பார்க்கிறபோது, இதோ யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அங்கே இல்லை என்று கண்டார்கள். Verse 17. Then said Saul unto the people that were with him, Number now, and see who is gone from us. And when they had numbered, behold, Jonathan and his armor-bearer were not there. வசனம் 18. அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி, தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்தது. Verse 18. And Saul said unto Ahi, Bring hither the ark of God, for the ark of God was at that time with the children of Israel. வசனம் 19. இப்படி சவுல் ஆசாரியனோடே பேசுகையில் பெலிஸ்தரின் பாளையத்தில் உண்டான கலகம் வரவர அதிகரித்தது. அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து, இருக்கட்டும் என்றான். Verse 19. And it came to pass, while Saul talked unto the priest, that the noise that was in the host of the Philistines went on and increased. And Saul said unto the priest, Withdraw thine hand. வசனம் 20. சவுலும் அவனோடிருந்த ஜனங்களும் கூட்டங்கூடி போர்க்களத்திற்கு போனார்கள். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாயிருந்தபடியால் மகா அமளியுண்டாயிற்று. Verse 20. And Saul and all the people that were with him assembled themselves, and they came to the battle. And, behold, every man's sword was against his fellow, and there was a very great discomfiture. வசனம் 21. இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களோடே கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரெயரும் சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோடே கூட்டிக்கொண்டார்கள். Verse 21. Moreover the Hebrews, that were with the Philistines before that time, which went up with them into the camp, from the country round about, even they also turned to be with the Israelites that were with Saul and Jonathan. வசனம் 22.
எப்ராயிம் மலைகளில் ஒளித்துக் கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறதை கேள்விப்பட்டபோது யுத்தத்திலே அவர்களை நெருங்கித் தொடர்ந்தார்கள். Verse 22. Likewise all the men of Israel which had hid themselves in Mount Ephraim, when they heard that the Philistines fled, even they also followed hard after them in the battle. வசனம் 23. இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை இரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது. Verse 23. So the Lord saved Israel that day, and the battle passed over unto Bethaven. வசனம் 24. இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழிவாங்க வேண்டும். சாயங்கால மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். Verse 24. And the men of Israel were distressed that day, for Saul had adjured the people, saying, Cursed be the man that eateth any food until evening, that I may be avenged on mine enemies. So none of the people tasted any food. வசனம் 25. தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியிலே தேன்கூடு கட்டியிருந்தது. Verse 25. And all they of the land came to a wood, and there was honey upon the ground. வசனம் 26. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணையை நிமித்தம் பயப்பட்டார்கள். Verse 26. And when the people were come into the wood, behold, the honey dropped, but no man put his hand to his mouth, for the people feared the oath. வசனம் 27. யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையிலிருந்த கோலை நீட்டி அதின் நுனியினாலே தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. Verse 27. But Jonathan heard not when his father charged the people with the oath. Wherefore he put forth the end of the rod that was in his hand, and dipped it in an honeycomb, and put his hand to his mouth, and his eyes were enlightened. வசனம் 28. அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கிறார். ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றான். Verse 28. Then answered one of the people, and said, Thy father straitly charged the people with an oath, saying, Cursed be the man that eateth any food this day. And the people were faint. வசனம் 29. அப்பொழுது யோனத்தான், என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலக்கப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். Verse 29. Then said Jonathan, My father hath troubled the land. See, I pray you, how mine eyes have been enlightened, because I tasted a little of this honey. வசனம் 30. இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாகிலும் புசித்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும். பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாயிருக்குமே என்றான். Verse 30. How much more, if haply the people had eaten freely today of the spoil of their enemies which they found. For had there not been now a much greater slaughter among the Philistines? வசனம் 31. அவர்கள் அன்றைய தினம் மிக்மாசிலிருந்து ஆயலோன் மட்டும் பெலிஸ்தரை முறிய அடித்தபோது ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தார்கள். Verse 31. And they smote the Philistines that day from Michmash to Ajalon, and the people were very faint. வசனம் 32. அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து
ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பிடித்து தரையிலே போட்டு அடித்து இரத்தத்தோடும் புசித்தார்கள். Verse 32. And the people flew upon the spoil, and took sheep, and oxen, and calves, and slew them on the ground, and the people did eat them with the blood. வசனம் 33. அப்பொழுது இதோ இரத்தத்தோடிருக்கிறதை புசிக்கிறதினால் ஜனங்கள் கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்கிறார்கள் என்று சவுலுக்கு அறிவித்தார்கள். அவன், நீங்கள் துரோகம் பண்ணினீர்கள், இப்போதே ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டிக் கொண்டு வாருங்கள். Verse 33. Then they told Saul, saying, Behold, the people sin against the Lord, in that they eat with the blood. And he said, Ye have transgressed. Roll a great stone unto me this day. வசனம் 34. நீங்கள் ஜனத்திற்குள்ளே போய் இரத்தத்தோடிருக்கிறதை சாப்பிடுகிறதினாலே கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்யாதபடிக்கு அவரவர் தங்கள் மாட்டையும் அவரவர் தங்கள் ஆட்டையும் என்னிடத்தில் கொண்டு வந்து இங்கே அடித்து பின்பு சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். ஆகையால் ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் மாடுகளை அன்று ராத்திரி தாங்களே கொண்டு வந்து அங்கே அடித்தார்கள். Verse 34. And Saul said, Disperse yourselves among the people, and say unto them, Bring me hither every man his ox, and every man his sheep, and slay them here, and eat, and sin not against the Lord in eating with the blood. And all the people brought every man his ox with him that night, and slew them there. வசனம் 35. பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். Verse 35. And Saul built an altar unto the Lord. The same was the first altar that he built unto the Lord. வசனம் 36. அதற்கு பின்பு சவுல், நாம் இந்த இராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சமாகு மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான். அதற்கு அவர்கள், உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். ஆசாரியனோ, நாம் இங்கே தேவசந்நிதியில் சேரக்கடவோம் என்றான். Verse 36. And Saul said, Let us go down after the Philistines by night, and spoil them until the morning light, and let us not leave a man of them. And they said, Do whatsoever seemeth good unto thee. Then said the priest, Let us draw near hither unto God. வசனம் 37. அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா? அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறுஉத்தரவு அருளவில்லை. Verse 37. And Saul asked counsel of God, Shall I go down after the Philistines? Wilt thou deliver them into the hand of Israel? But he answered him not that day. வசனம் 38. அப்பொழுது சவுல், ஜனத்தின் தலைவர்களே, நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதினாலே உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள். Verse 38. And Saul said, Draw ye near hither, all the chief of the people, and know and see wherein this sin hath been this day. வசனம் 39. அது என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை இரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. Verse 39. For, as the Lord liveth, which saveth Israel, though it be in Jonathan my son, he shall surely die. But there was not a man among all the people that answered him. வசனம் 40. அதற்கு பின் அவன் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி, நீங்கள் அந்த பக்கத்திலே இருங்கள், நானும் என் குமாரனாகிய யோனத்தானும் இந்த பக்கத்தில் இருப்போம் என்றான்.
ஜனங்கள் சவுலை பார்த்து, உம்முடைய கண்களுக்கு நலமானபடி செய்யும் என்றார்கள். Verse 40. Then said he unto all Israel, Be ye on one side, and I and Jonathan my son will be on the other side. And the people said unto Saul, Do what seemeth good unto thee. வசனம் 41. அப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, நிதானமாய் கட்டளையிட்டு யதார்த்தத்தை விளங்க பண்ணும் என்றான். அப்பொழுது யோனத்தான் மேலும் சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது, ஜனங்களோ தப்பினார்கள். Verse 41. Therefore Saul said unto the Lord God of Israel, Give a perfect lot. And Saul and Jonathan were taken, but the people escaped. வசனம் 42. எனக்கும் என் குமாரனாகிய யோனத்தானுக்கும் சீட்டு போடுங்கள் என்று சவுல் சொன்னபோது யோனத்தான் மேல் சீட்டு விழுந்தது. Verse 42. And Saul said, Cast lots between me and Jonathan my son. And Jonathan was taken. வசனம் 43. அப்பொழுது சவுல் யோனத்தானை பார்த்து, நீ செய்தது என்ன? எனக்குச் சொல் என்று கேட்டான். அதற்கு யோனத்தான், என் கையில் இருக்கிற கோலின் நுனியினாலே கொஞ்சம் தேன் எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்றான். Verse 43. Then Saul said to Jonathan, Tell me what thou hast done. And Jonathan told him, and said, I did but taste a little honey with the end of the rod that was in mine hand, and, lo, I must die. வசனம் 44. அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யக்கடவர் என்றான். Verse 44. And Saul answered, God do so and more also, for thou shalt surely die, Jonathan. வசனம் 45. ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய இரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தரையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு ஆணையிட்டுச் சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். Verse 45. And the people said unto Saul, Shall Jonathan die, who hath wrought this great salvation in Israel? God forbid. As the Lord liveth, there shall not one hair of his head fall to the ground. For he hath wrought with God this day. So the people rescued Jonathan, that he died not. வசனம் 46. சவுல் பெலிஸ்தரை தொடராமல் திரும்பிவிட்டான், பெலிஸ்தரும் தங்கள் ஸ்தலத்திற்கு போய்விட்டார்கள். Verse 46. Then Saul went up from following the Philistines, and the Philistines went to their own place. வசனம் 47. இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களையெல்லாம் அடக்கினான். Verse 47. So Saul took the kingdom over Israel, and fought against all his enemies on every side, against Moab, and against the children of Ammon, and against Edom, and against the kings of Zobah, and against the Philistines, and whithersoever he turned himself, he vexed them. வசனம் 48. அவன் பலத்து அமலேக்கியரை முறிய அடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்கலாக்கி இரட்சித்தான். Verse 48. And he gathered an host, and smote the Amalekites, and delivered Israel out of the hands of them that spoiled them. வசனம் 49. சவுலுக்கு இருந்த குமாரர் யோனத்தான், இஸ்வி, மல்கிச்சூவா என்பவர்கள் அவனுடைய 2 குமாரத்திகளில்
மூத்தவள் பேர் மேரப், இளையவள் பேர் மீகாள். Verse 49. Now the sons of Saul were Jonathan, and Ishvi, and Melchishua, and the names of his 2 daughters were these, the name of the firstborn Merab, and the name of the younger Michal. வசனம் 50. சவுலுடைய மனைவியின் பேர் அகினோவாம், அவள் அகிமாசின் குமாரத்தி. அவனுடைய சேனாபதியின் பேர் அப்னேர், அவன் சவுலுடைய சிறிய தகப்பனாகிய நேரின் குமாரன். Verse 50. And the name of Saul's wife was Ahinoam, the daughter of Ahimaaz, and the name of the captain of his host was Abner, the son of Eniar, Saul's uncle. வசனம் 51. கீஸ் சவுலின் தகப்பன் அப்னேரின் தகப்பனாகிய நேர் ஆபியேலின் குமாரன். Verse 51. And Kish was the father of Saul, and Eniar the father of Abner was the son of Abiel. வசனம் 52. சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியையாகிலும் ஒரு பலசாலியையாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாகச் சேர்த்துக் கொள்ளுவான். Verse 52. And there was so war against the Philistines all the days of Saul. And when Saul saw any strong man, or any valiant man, he took him unto him. 1 சாமுவேல் அதிகாரம் 15. 1 Samuel chapter 15. வசனம் 1. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். Verse 1. Samuel also said unto Saul, The Lord sent me to anoint thee, to be king over his people, over Israel. Now therefore hearken thou unto the voice of the words of the Lord. வசனம் 2. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். Verse 2. Thus saith the Lord of hosts, I remember that which Amalek did to Israel, how he laid wait for him in the way, when he came up from Egypt. வசனம் 3. இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போடக்கடவாய் என்கிறார் என்று சொன்னான். Verse 3. Now go and smite Amalek, and utterly destroy all that they have, and spare them not, but slay both man and woman, infant and suckling, ox and sheep, camel and ass. வசனம் 4. அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயிமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாயிருந்தார்கள். Verse 4. And Saul gathered the people together, and numbered them in Telaim, 200,000 footmen, and 10,000 men of Judah. வசனம் 5. சவுல் அமலேக்குடைய பட்டணமட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். Verse 5. And Saul came to a city of Amalek, and laid wait in the valley. வசனம் 6. சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடே கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகிப் போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகிப் போனார்கள். Verse 6. And Saul said unto the Kenites, Go, depart, get you down from among the Amalekites, lest I destroy you with them. For ye showed kindness to all the children of Israel, when they came up out of Egypt. So the Kenites departed from among the Amalekites. வசனம் 7. அப்பொழுது சவுல்
ஆவிலாதுவக்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து. Verse 7. And Saul smote the Amalekites from Havilah, until thou comest to Shur, that is over against Egypt. வசனம் 8. அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். Verse 8. And he took Agag the king of the Amalekites alive, and utterly destroyed all the people with the edge of the sword. வசனம் 9. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடுமாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாந்தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்பவைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். Verse 9. But Saul and the people spared Agag, and the best of the sheep, and of the oxen, and of the fatlings, and the lambs, and all that was good, and would not utterly destroy them, but everything that was vile in refuse, that they destroyed utterly. வசனம் 10. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது. Verse 10. Then came the word of the Lord unto Samuel, saying. வசனம் 11. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து இராமுழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். Verse 11. It repenteth me that I have set up Saul to be king, for he is turned back from following me, and hath not performed my commandments. And it grieved Samuel, and he cried unto the Lord all night. வசனம் 12. மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்கப் போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. Verse 12. And when Samuel rose early to meet Saul in the morning, it was told Samuel, saying, Saul came to Carmel, and, behold, he set him up a place, and is gone about, and passed on, and gone down to Gilgal. வசனம் 13. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். Verse 13. And Samuel came to Saul, and Saul said unto him, Blessed be thou of the Lord, I have performed the commandment of the Lord. வசனம் 14. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். Verse 14. And Samuel said, What meaneth then this bleating of the sheep in mine ears, and the lowing of the oxen which I hear? வசனம் 15. அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடுமாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். Verse 15. And Saul said, They have brought them from the Amalekites, for the people spared the best of the sheep and of the oxen, to sacrifice unto the Lord thy God, and the rest we have utterly destroyed. வசனம் 16. அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த இராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன், சொல்லும் என்றான். Verse 16. Then Samuel said unto Saul, Stay, and I will tell thee what the Lord hath said to me this night. And he said unto him, Say on. வசனம் 17. அப்பொழுது சாமுவேல்,
நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராயிருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. Verse 17. And Samuel said, When thou wast little in thine own sight, wast thou not made the head of the tribes of Israel, and the Lord anointed thee king over Israel? வசனம் 18. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீருமட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். Verse 18. And the Lord sent thee on a journey, and said, Go and utterly destroy the sinners the Amalekites, and fight against them until they be consumed. வசனம் 19. இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தது என்ன என்றான். Verse 19. Wherefore then didst thou not obey the voice of the Lord, but didst fly upon the spoil, and didst evil in the sight of the Lord? வசனம் 20. சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். Verse 20. And Saul said unto Samuel, Yea, I have obeyed the voice of the Lord, and have gone the way which the Lord sent me, and have brought Agag the king of Amalek, and have utterly destroyed the Amalekites. வசனம் 21. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடுமாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். Verse 21. But the people took of the spoil, sheep and oxen, the chief of the things which should have been utterly destroyed, to sacrifice unto the Lord thy God in Gilgal. வசனம் 22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். Verse 22. And Samuel said, Hath the Lord as great delight in burnt offerings and sacrifices, as in obeying the voice of the Lord? Behold, to obey is better than sacrifice, and to hearken than the fat of rams. வசனம் 23. இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபத்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். Verse 23. For rebellion is as the sin of witchcraft, and stubbornness is as iniquity and idolatry, because thou hast rejected the word of the Lord. He hath also rejected thee from being king. வசனம் 24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவஞ்செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். Verse 24. And Saul said unto Samuel, I have sinned, for I have transgressed the commandment of the Lord, and thy words, because I feared the people, and obeyed their voice. வசனம் 25. இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னுடைய கூட திரும்பி வரும் என்றான். Verse 25. Now therefore, I pray thee, pardon my sin, and turn again with me, that I may worship the Lord. வசனம் 26. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். Verse 26. And Samuel said unto Saul,
I will not return with thee. For thou hast rejected the word of the Lord, and the Lord hath rejected thee from being king over Israel. வசனம் 27. போகும்படி சாமுவேல் திரும்புகிறபோது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்துக் கொண்டான், அது கிழிந்து போயிற்று. Verse 27. And as Samuel turned about to go away, he laid hold upon the skirt of his mantle, and it rent. வசனம் 28. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்துப் போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். Verse 28. And Samuel said unto him, The Lord hath rent the kingdom of Israel from thee this day, and hath given it to a neighbor of thine, that is better than thou. வசனம் 29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். Verse 29. And also the strength of Israel will not lie nor repent, for he is not a man, that he should repent. வசனம் 30. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னுடைய கூட திரும்பி வாரும் என்றான். Verse 30. Then he said, I have sinned, yet honor me now, I pray thee, before the elders of my people, and before Israel, and turn again with me, that I may worship the Lord thy God. வசனம் 31. அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான், சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான். Verse 31. So Samuel turned again after Saul, and Saul worshipped the Lord. வசனம் 32. பின்பு சாமுவேல், அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் என்றான். Verse 32. Then said Samuel, Bring ye hither to me Agag the king of the Amalekites. And Agag came unto him delicately. And Agag said, Surely the bitterness of death is past. வசனம் 33. சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளாவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். Verse 33. And Samuel said, As thy sword hath made women childless, so shall thy mother be childless among women. And Samuel hewed Agag in pieces before the Lord in Gilgal. வசனம் 34. பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான், சவுலோ தன் ஊராகிய கிபியாவிலிருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். Verse 34. Then Samuel went to Ramah, and Saul went up to his house to Gibeah of Saul. வசனம் 35. சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். Verse 35. And Samuel came no more to see Saul until the day of his death. Nevertheless Samuel mourned for Saul, and the Lord repented that he had made Saul king over Israel. பைபிள் சவாலின் 83வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவன் வெளிப்புற செயல்களை விட இதயத்தை பார்க்கிறார் என்றும் அவரது ஜனங்களிடமிருந்து உண்மையான கீழ்ப்படிதலை விரும்புகிறார் என்றும் நினைவூட்டட்டும். அவரது வார்த்தை உங்கள் செயல்களை வழிநடத்தி ஒவ்வொரு முடிவிலும் விசுவாசமாக நிலைத்திருக்க உதவட்டும். இன்று எந்த பாடம் உங்கள் இதயத்தை அதிகமாக தொட்டது என்று கமெண்டில் பகிருங்கள். நாளை 84வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Day 83 of our Bible challenge is now complete.
May today's reading remind you that God looks at the heart and desires sincere obedience from His people. Let His word guide your actions and help you remain faithful in every decision. Comment below what lesson from today's reading spoke to you most. And join us again tomorrow for day 84. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.